அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் நம்ம எப்படி வைக்கலாம், அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் திங்ஸை வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு படிக்கிறதுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம ஆல்ரெடியே ஏற்கனவே படிக்க மாட்டோம். இதுவும் இந்த கொரோனா பீரியடுன்றனால எல்லோரும் வீட்டில் இருக்கிறனால நமக்கு என்ன படிக்கவே தோணாது சுத்தமாக. ஸோ நம்ம இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு படிக்கும்போது நமக்கு நல்லா படிக்கணும், அதாவது நமக்கு படிக்க தூண்டும். ஸோ வாங்க இதை எப்படி செய்யலாம், இதை வச்சு நம்ம எந்த மாதிரி ஃபீல்டில் படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கே ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கும். இங்கே பாருங்கள், இந்த பிளான்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்டு. இது நம்ம உள்ளேயே வச்சு வளர்த்திக்கலாம். தண்ணி மட்டும் பர் டேக்கு ஒரு 2 டைம்ஸ் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நம்ம அப்படியே இந்த கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதை வாங்கிட்டு அதுக்கு கீழே மட்டும் நம்ம தேங்காய் நாரோட வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இது கீழே இருக்க அந்த சிமெண்ட் பார்ட் எப்படி நாங்கள் செஞ்சோம் அப்படின்னா, அதாவது அந்த சிமெண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த சிமெண்ட்டு நம்ம நார்மலாக விற்கக்கூடிய கடையில் வாங்கக்கூடிய சிமெண்ட் வாங்கிக்கலாம். அதை வாங்கிட்டு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அது ஒரு ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டு நம்ம எந்த மோல்டில் நம்மளுக்கு எந்த மாதிரி கப் ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஒரு மோல்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு பாக்ஸ் வரும், அப்புறம் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரிலாம் பாக்ஸஸ்லாம் நிறைய வரும், அந்த கடையில் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பாக்ஸஸ்லாம் வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கும், அதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி மோல்டு மாதிரி நம்ம ஊற்றிட்டு நடுவில் நம்ம எவ்வளோ அளவுக்கு தண்ணி ஊற்றுறோமோ நம்மளுக்கு எந்த விருத்து வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ளே வச்சு நம்ம அந்த சிமெண்ட்டை நம்ம போட்டுட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி அழகான பார்ட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி அழகாக நம்ம அதில் ட்ரா பண்ணிக்கலாம். இது என்னோடய சிஸ்டர் தான் ட்ரா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு டோரா புஜ்ஜி வேர்ல்டுனா ரொம்ப பிடிக்கும். அந்த உலகத்துக்குள்ளேருந்து நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணணுன்றதுக்காக அவங்க இந்த மாதிரிலாம் ட்ரா பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கூட ஊற்றிட்டு, இங்கே பாருங்கள், அந்த மணி பிளான்ட்லாம் வாட்டர்லேயே வளரக்கூடியது தான். ஸோ இதெல்லாம் டெய்லியுமே பார்த்தோன்னா ஒரு அழகழகாக சின்ன சின்ன இலைகள்லாம் விடும். அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ரொம்பவே ஆஃப்டர் டெலிவரியாக இருக்கவங்க, அதாவது எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க, சின்ன ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, இவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஃபோனு இல்லை ஒர்க்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் அவங்க இருப்பாங்க. ஸோ நம்ம ரொம்பவே அதிலலாம் டிப்ரெஷனாக இருக்க மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம பிளான்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி பாட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வச்சு நம்மளோட ஸ்டடி டேபிள் அழகாக வச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் எடுத்து படிக்கும்போது நமக்கு ரொம்பவே படிக்கணும்னு ஆசையாக இருக்கும். நிறைய படிக்கலாம், நம்ம மைண்டு டிஸ்ட்ராக்டே ஆகாது. அதுவும் அந்த பச்சையான விஷயங்களை பார்த்துட்டே படிக்கும்போது அப்படியே அது ஒரு தனி ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். நம்ம ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இல்லை படிக்க மட்டும்தானே, எழுதலாம், நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம நிறைய எழுதலாம். அந்த மாதிரி டைரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன உங்களுக்கு மனசில் தோணுதோ அதை எழுதுங்க. உங்களுடைய ஆசை, கோபம், காதல், வெறுப்பு, ஏதாவது என்ன உங்களுக்கு தோணுதோ அதை எழுதுங்க. எழுதி அதை யார்கிட்ட போய் சேர்க்கணுமோ சேருங்க. இல்லைன்னா நீங்களே எழுதி வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்காகவே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எழுதிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்மளுக்கு என்ன படிக்கணும், இப்போ ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு பிளேஸில் உட்காந்து படிச்சுட்டு அப்படியே புக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு போயிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி அழகாக வச்சு நீட் பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்களும் உட்காந்து இது பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியே நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு வைக்கும்போது அவங்களும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ரசிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வமும் அவங்களுக்கு வரும். அப்போ தான் அவங்க நேச்சரோட வாழ பழகுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். அது நமக்கு அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே உட்காந்துட்டு படிக்கிற மாதிரியான ஃபீல் கொடுக்கும். அதுவும் இந்த ஃபேன்னா சொல்லவே வேணாம். இந்த ஃபேன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்படியே காற்று செம்மையாக வருங்க. ஒரு 100 தென்னந்தோப்புக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அப்படி இருந்தால் அந்த காற்று எப்படி வரும், அந்த மாதிரியான காற்று. ஸோ இப்படி ஃபேனை வச்சுட்டு ஒரு டேபிளை போட்டு இந்த மாதிரிலாம் இப்போ செடிங்களை வச்சுட்டு படித்தோன்னு வைங்களேன், அப்படி ஜம்முன்னு செம்மையாக படிக்கலாம். அப்படி நம்மளுக்கு படிக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். வேறு மைண்டே எப்படி எந்த பக்கமே டிஸ்ட்ராக்ட் ஆகாது. ஸோ பாருங்கள்,
இந்த மாதிரியான நம்ம பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமுமே வந்து நம்ம படிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்துடும் இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ இதெல்லாமே நம்ம ஈஸியாக வீட்டிலையே செஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டீ, அதுவும் அந்த நம்மளுக்கு டீனா ரொம்ப பிடிக்கும். அந்த டீயை வச்சுக்கிட்டு வந்துட்டு அந்த சுட சுட அந்த டீ வச்சுட்டு வந்துட்டு அந்த பிளேஸில் அப்படியே மைண்ட் அப்படியே ரெஃப்ரெஷ்ஷாக அப்படியே உட்காந்து படித்தோன்னு வைங்களேன், நம்ம மைண்டை செம்மையாக ஏறிடும். இது மாதிரி அந்த டிஎன்பிசி, பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க, எக்ஸாமுக்கு எந்த எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தாலுமே சரி, இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா அப்படியே மைண்டு ஃபுல்லாகவே அதில் தான் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி செய்யணும் அப்படின்னு டீட்டெயில் வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போய் உக்காந்து தான் நம்மளெல்லாம் அங்கெல்லாம் போய் படிக்கணும்னு அந்த ஒரு நினைப்பே நம்ம இனிமேல் விட்டுற வேண்டிதான். நம்மளுக்கு வீட்டையே நம்ம அந்த மாதிரி மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாற்றிட்டு அப்படி உட்காந்து படித்தோன்னா செம்மையாக ஏறும். அந்த காலத்தில் அந்த கவிஞர்கள் இவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி மலை சைடில் தான் போய் அங்கே உட்காந்து அந்த இயற்கையை ரசித்து அப்படியே பாட்டெல்லாம் எழுதியிருப்பாங்க. அதனால தான் அவங்க நல்ல நல்ல பாட்டுகள்லாம் நமக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபீலிங் நமக்கு அங்கே போய் தான் கிடைக்கணும்னு இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா அப்படி செம்மையாக இருக்கும். நீங்கள் கவிதைகள், பாட்டு எதையாவது ஒன்று எழுதி தள்ளுங்க, உங்களுக்கான டைமை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி வாழ்க்கையை, லைஃப்பை சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.